நீங்கள் ஆல்டோ K10 3rd gen கார் யூஸ் பண்ணுறீங்களா? ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் அட்ராக்டிவான அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சூப்பரான அப்டேட் சொல்கிறேன். இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம காரில் எலக்ட்ரானிக்கி ஒர்க் ஆகலை. ஸோ பேட்ரி ரீப்ளேஸ் பண்ணலான்னு ஷாப்புக்கு போயிருந்தேன். அவங்க பேட்ரி ரீப்ளேஸ் பண்ணுற கேப்பில் நம்ம காருக்கு பிளைண்ட் ஸ்பாட் ORVM அண்ட் ஃப்ரண்ட் கிரில் DRL லைட் அப்டேட் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. கீழே பேட்டரி தான் இஷ்யூவாக இருந்துச்சு. பேட்டரி ரீப்ளேஸ் பண்ண உடனே பர்ஃபெக்டாக லாக் ஒர்க் ஆகுது. என்ன தான் ஸ்டாக் ஃபிட்டிங் நல்லா இருந்தாலும் ஒரு குட்டி அப்டேட் பண்ணலான்னு தோணுச்சு. ஸ்டாக் ஒயரிங்கை டச் பண்ணாமல் நியூ லைனில் லைட் ஃபிக்ஸிங் ஃபீஸிபிளானு செக் பண்ணி பார்த்தாங்க. அண்ட் அவங்க சொன்ன பட்ஜெட்டும் ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்துச்சு. ஸோ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டேன். ORVM ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள், ஸ்டிக்கர் மாதிரி தான், ஸ்ட்ரைட் ஃபிக்ஸ் பண்ணால் போதும். பட் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஆனால் ஃபைனல் ரிசல்ட் பார்க்கும்போது ஒர்த்து த வெயிட்னு தோணுச்சு. ஒரு சின்ன அப்டேட்னால காரோட டோட்டல் ஸ்டைலிங் அண்ட் லுக்கே பயங்கரமாக எலிவேட் ஆன மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒயரிங் அண்ட் லைட்டோட காஸ்ட் டோட்டலாகவே 1000 rupees தான் ஆச்சு. ORVM ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 500 rupees ஆச்சு. இந்த மாதிரி ஆல்ரெடி உங்கள் காரில் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த அப்டேட் எல்லா கார்லேயும் பண்ண முடியும். ஸோ உங்கள் கார்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you, tata, bye bye.